காய்கறி மேட்டுப்பாத்தி அமைச்சு அந்த மேட்டுப்பாத்தியில் கத்திரி, மிளகா, தக்காளி, எங்களுக்கு தேவையானது மஞ்சள், நிறைய பயிர்கள் கிட்டத்தட்ட ஒரு 40லேருந்து 50 வகையான வாசனை திரவங்கள், கீரை, பப்பாளி எல்லாமே பண்ணியிருக்கோம். எங்களுக்கு கரும்பு தேவையான அளவுக்கு எல்லாமே பண்ணியிருக்கோம். அது ஒரே நேரத்தில் ஒரே டைமில் பண்ண முடியுமா அப்படின்லாம் கிடையாது. இப்போ 50 ரகம் இருக்குதுன்னா குறைஞ்சது 5 ஆண்டு காலம் ஆச்சு அதெல்லாம் கொண்டாந்து சேர்க்க. மஞ்சள்லே 7 ரகம் வச்சுருக்கோம். கஸ்தூரி, கருமஞ்சள், விரலி மஞ்சள், நாட்டு மஞ்சள், நிறைய மஞ்சள் வச்சுருக்கோம். இப்போ ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் குலவி கூடு இருக்குது நம்மகிட்ட. குலவி கூடுனா செங்குலவி, கிட்டத்தட்ட ஒரு குலவி பார்த்திங்கன்னா ஒரு கட்டவரில் பெருசு இருக்கும். அந்த குலவை கண்டாலே அந்த விவசாயிங்களுக்கு எப்பவுமே பார்த்திங்கன்னா அது எப்படியாவது கூண்டை கலைச்சி துரத்தணுன்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அதனால் பாதிப்புக்குள்ளாகுதுன்னு சொல்லி. ஆனால் என்னை பொறுத்த அளவுக்கு அது பாதிப்பு இல்லை, நன்மைன்னு சொல்லலாம். குலவி கூடு கட்டுறதே ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான். ஏன்னா குலவிக்கு தேவையான உணவுன்னு பார்த்திங்கன்னா புழு தான். புழு நம்ம தோட்டத்தில் இருக்கிற புழு எடுத்து சாப்பிட்ருவோம். அந்த மாதிரி எனக்கு இயற்கையாகவே வந்துச்சு, அதை பாதுகாத்து வச்சுருக்கேன்.